நாம் மிக அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார்? நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. அப்போ நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். அவருடைய ஆடுகள் அவரை நன்கு அறியும். அவருடைய ஆடுகள் எப்படிப்பட்டவை? ஆடுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆடுகள் முதல்ல நம்ம பார்த்தோம். அவருடைய ஆடுகள் இன்னோசன்ட். அவருடைய ஆடுகள் கள்ளம் கபடம் அற்ற ஒரு ஆத்மாவாக அது இருக்கும். கள்ளம் கபடற்றதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய ஆடுகள் சாந்தம் நிறைந்ததாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக அவருடைய ஆடுகள் சுத்தமானவைகள். அவைகள் ஒரு க்ளீன் க்ரீச்சர். அவை ஒரு சுத்தமான ஒரு ஆடாய் அவைகள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்றைக்கி மிக முக்கியமாக அவருடைய ஆடுகள் ஒரு பயனுள்ள ஒரு ஆடுகளாக இருக்கும். யூஸ்ஃபுல் க்ரீச்சர். ஷீப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் க்ரீச்சர். அவருடைய ஆடுகள் எப்படிப்பட்டது? பயனுள்ளது. ஒரு ஆடை எடுத்திங்கன்னா அது எல்லாவற்றிற்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனுடைய மயிர் யூஸ்ஃபுல். அதை மயிர் கத்தரித்து அதில் நிறைய உடைகளை என்ன பண்ணுறாங்க, கம்பளிகளை. இந்த குளிர்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பளி எங்கே கிடைக்குது? ஆட்டுடைய மயிரில் கிடைக்குது. ஆட்டு தோல் ரொம்ப யூஸ்ஃபுல். அதன் மூலம் நிறைய பொருட்களை என்ன பண்ணுறாங்க, செய்கிறார்கள். அதனுடைய மாம்சம் மிகவும் பயனுள்ளது. அதை அநேகர் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஆடு முற்றிலும் பயனுள்ளதாக இருப்பது போல அவருடைய ஜனங்கள் அவங்க வாழ்க்கை முழுவதும் தியாகம் நிறைந்ததாக, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கும் அவர்கள் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். அதுதான் அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கணும்? உப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, இந்த உலகம் நம் மூலமாக என்ன பண்ணப்படுகிறது என்று சொன்னால் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யோசேப்பு எங்கெல்லாம் போனாரோ, யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணார்? அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆசீர்வதித்தார். முதல்ல எகிப்தில் போர்த்திபாருடைய வீட்டுக்கு போனார். போர்த்திபாருடைய வீட்டை கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வதித்தார். அவர் யோசேப்பு அப்புறம் நாட்டுக்கு அதிபதியாக மாறுறாரு. யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அந்த நாட்டை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்னா பயனுள்ளவர்களாக இருக்கணும். நம் மூலம் இந்த தேசம், நாம் இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்ம அதற்கு தான் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய ஆடுகள். அப்போது மத்தேயு 5:16 நம்ம வாசிக்கிறோம், இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசமாக இருக்க கடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் பயன் தருகிறவர்கள், நாம் இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் வழிகாட்டிகளாய் நாம் இருக்கிறோம். அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் அவருடைய ஆடுகள் அப்படி தான் இருக்கும். நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போமானால் நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம போகிற வேலை செய்கிற இடத்துல நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நாம் எங்கே போகிறோமோ அங்கே ஆசீர்வாதம் இருப்போம். சபையில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அப்போ கர்த்தர் நம்ம எப்படி இந்த உலகத்தில் அவருடைய ஆடுகளை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு சொன்னால், அவருடைய ஆடுகள் பயனுள்ள ஒன்றாக இருக்கும். எல்லாவற்றிலும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவருடைய ஆடுகள் எப்படியெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லும்போது, இந்த உலகத்தில் அவருடைய ஆடுகள் எப்படின்னு சொன்னால் பரிசுத்தமாய் வரும், பரிசுத்தமாக இருக்கும். அந்த சங்கீத புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிறார், 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும்
உம்மேல் அதிக பிரியம் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய ஆடுகள் அவர் மேல் பிரியம் வைத்திருக்கிறது. அவருடைய ஆடுகள் அவர் மேல் பிரியம் வைத்து இந்த பூமியில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய ஆடுகள் பரிசுத்தமாய் அநேகரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆடுகளாக. நான் வாழ்ந்தால் அப்படி தான் வாழணும்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை, நம்ம வாழ்ந்தாலே போதும். நம்முடைய நடக்கையின் மூலம் அநேகருக்கு நம்ம என்னவா மாறி விடுகிறோம், என்னவா மாறுறோம், ஒரு எக்ஸாம்பிளாக மாறுகிறோம். ஒரு பயனுள்ள ஒரு பயனுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. எங்கெல்லாம் தேவன் நம்ம வைக்கிறாரோ, wherever God puts us, அங்கே நம்ம எப்படி இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். துன்மார்க்கர் அப்படி கிடையாது. துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்கள் பயனற்றவர்களாக இருப்பார்கள், யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டாங்க. அவங்க எங்கே போனாலும் அங்கே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அவருடைய ஆடுகளாக இல்லை. அவருடைய ஆடுகளை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? அவருடைய ஆடுகள் எல்லாவற்றிலும் அவருக்கு பயனுள்ளதாக, அவர் வைக்கிற இடத்துல ஆசீர்வாதமானதாக. எசேக்கியேலில் வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், பயனற்ற ஒரு பொருளாக துன்மார்க்கர் இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த விதத்திலும் அவர்கள் பயன் கிடையாது, கெடுத்துருவாங்க எல்லாத்தையும். துன்மார்க்கருடைய வேலை, அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே கெடுதல் தான் உண்டாகும், அங்கே அவங்களால நல்லது நடக்காது. ஆனால் தேவனுடைய ஆடுகள், அவருடைய ஆடுகள் எங்கே போகிறாங்களோ அங்கே அநேகருக்கு எப்படி இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பார்கள். வீட்டுக்கு ஆசீர்வாதம், நாட்டுக்கு ஆசீர்வாதம், தான் போகிற இடங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போமானால், நாம் எங்கெல்லாம் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறாரோ அங்கே நான் எப்படி இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் ஒருபோதும் பயனற்றவனாக என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருப்பேன். நான் பயனுள்ளவனாக இருப்பேன். கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்காருன்னா, உலகத்துக்கு உப்பாய் வைத்திருக்கிறார். அதாண்டு சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினாலே சாரமாக்கப்படும். கீழே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்குரிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சாரம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், நல்ல கனிகளை தருகிறவர்களாக இருக்க வேண்டும், நல்ல பண்புகள் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்குள்ள சில தீமைகள் வரலாம், ஆனால் நம்ம புரிந்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும், பொறுமையாக இருக்கணும். துன்பத்தை சகித்து நம்ம இந்த உலகத்தில் இயேசுப்பா போல என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அவருடைய பிள்ளைகள்லாம் பாருங்கள், வேதத்தில் எவ்வளோ பாடுகளை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ துரோகங்களை சந்தித்திருப்பாங்க, வேதனைகளை சந்திருப்பாங்க. ஆனாலும் கூட அதன் சூழ்நிலையில் கூட அவங்க துரோகம் செய்ய வேண்டும், மற்றவர்களை பழி வாங்க வேண்டும், மற்றவர்களை கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கின்றவர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம கேரக்டர் அதுதான், தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்வது. நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை என்ன பண்ணுங்க, நன்மையினால் வெல்லுங்கள். இது அவருடைய ஆடுகளுக்கான அடையாளம். அவருடைய ஆடுகள் இப்படி தான் இருக்கும். அவருடைய ஆடுகள் பயனுள்ள ஒரு பாத்திரங்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார்னா, அவருடைய ஆடுகளை எப்படி அறிந்திருக்கிறார், இதெல்லாம் என் ஆடுகள், இதெல்லாம் இப்படி என் ஆடுகள் இப்படி இருக்கும் அப்படி என்பதை அறிந்திருக்கிறார். அப்போது நான்காவதாக, அவருடைய ஆடுகள் மிகவும் பயனுள்ள ஒரு ஆடுகளாக, பயனுள்ள பாத்திரங்களாக அவைகள் என்ன பண்ணும், இருக்கும். இந்த காலை வேளையில் இந்த 2026ஆம் ஆண்டில் நாம் கர்த்தர் நம்மளை எங்கெல்லாம் அனுப்புகிறாரோ, எங்கெல்லாம் வைக்கிறாரோ அங்கே நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வீட்டு நம்ம மூலம் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் அவருடைய ஆடு. ஏன் மூலம் ஆண்டவரே என்னுடைய வீட்டார் ஆசீர்வதிக்கப்படணும், என்னை சார்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். என் ஆண்டவர் எங்கே நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அங்கே நான் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாய் பயனுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். சபையில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், வேலை ஸ்தலத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் எங்கெல்லாம் போகிறனோ அங்கே நான் என்ன பண்ணணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். எல்லாம் இந்த 2026 கையை உயர்த்தி சொல்லுங்கள், வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த 2026 நீர் எங்கெல்லாம் என்னை வைக்கிறீரோ, நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கே உம்முடைய ஆடாக பயனுள்ள ஒரு பாத்திரமாக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மூலமாக யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கஷ்டப்படக்கூடாது. என் மூலம் யாரும் வேதனை அடையக்கூடாது. என் மூலம்
அவர்கள் ஆறுதல் அடையணும், என் மூலம் அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படணும், என் மூலம் அவர்களுக்கு உதவியை நான் என்ன பண்ணணும், செய்யணும், என்னால் இயன்ற அளவுக்கு நான் நன்மை செய்யணும். ஏன்னா நான் பயனுள்ள பாத்திரமாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு கூட நீங்கள் நன்மை தான் செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இந்த உலகம் புரிந்து கொள்ளாது, இந்த உலகத்துக்கு அது அந்த உலகம் அதை தெரிந்து கொள்ளாது. ஆனால் நாம் யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம யார்? அவருடைய ஆடுகள். நான் பயனுள்ளவனாக தான் இருப்பேன். என்னால் இயன்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன். நன்மை செய்யவே கர்த்தர் இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார். இவ்விதமாய் என்னுடைய வெளிச்சத்தை இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நான் என்ன பண்ணுவேன்? இந்த உலகத்தில் வாழ்வேன், உப்பாய் வாழ்வேன், ஒளியாய் வாழ்வேன், இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். நீங்கள் முடிவு பண்ணிட்டேன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இந்த 2026 இருப்பீர்கள். இந்த உலகம் உங்கள் மூலமாக இவர்கள் ஆராதிக்கிற யெகோவா என்கிற தேவன் நல்லவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம நன்மை செய்தால் தான் அவங்க நல்லவன்னு அறிந்து கொள்வாங்க. நாம் எப்பவுமே எரிச்சலையும் கோபத்தையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் பகையையும் பாராட்டினால் ஆண்டவரை விட்டே வெளியே போயிடுவாங்க. நம்ம மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கிறவங்களாக மாறிடுவோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய ஆடுகள் மிகவும் பயனுள்ளவைகள், எல்லா விதத்திலும் பயனுள்ளவைகள். அல்லேலூயா. அரவணைக்கிறதில், அன்பு செலுத்துவதில், கொடுக்கிறதில், ஜெபிக்கிறதில், எல்லாவற்றிலும் பயனுள்ளவர்கள். உங்கள் ஜெபம் மற்றவங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பயனுள்ள பாத்திரங்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். உங்கள் ஆண்டவர் பார்க்கும்போது சொல்லுவார், இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஒரு அற்புதமான உவமையை இயேசு சொல்லுகிறார். ஒரு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு அதிலிடத்தில் பலனை எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்க்குறான், ஆனால் அது கனி தரலை. ஒரு நாள் அந்த எஜமான் தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறான், இந்த மரத்தை வெட்டி போடு, இது தோட்டத்தையும் கெடுக்குது, பலனும் கொடுக்க மாட்டேனுது. அப்போது அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், இல்லை ஆண்டவர், இல்லை எஜமானே, நான் இதை கொத்தி எரு போட்டு தண்ணி ஊற்றி பார்க்குறேன், இந்த வருஷம் கனி கொடுத்தா சரி, இல்லாவிட்டால் இதை வெட்டி போடலாம். இப்படி தான் கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். நம்ம பயனுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே கெடுக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ இருக்கிற இடத்துல கெடுக்கிறவனாக இருக்காத, யூஸ்ஃபுல்லாக இரு, பயனுள்ளவனாக இரு. அல்லேலூயா. கனி கொடுக்கிறவர்களாக இருங்கள், நல்ல காரியங்களை செய்யுங்கள், நல்ல மனமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிச்சா அங்கே அற்புதம் நடக்கணும். நீங்கள் யாருக்காவது ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படி பயனுள்ளவர்களாக இருக்க முடியும்? த்ரூ ப்ரேயர் ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு கர்த்தர் உங்களை ரட்சித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக அவருடைய ஆடாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? சுயநலமாக ஜெபிக்க மாட்டீர்கள், எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்க. உங்களுக்கு கஷ்டம் வந்துட்டால் ஜெபம் பண்ணுவீங்க, உங்களை யாருன்னா கஷ்டப்படுத்தினா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவீங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஜெபம் எப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒருபோதும் யாரையும் சபித்து ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரே அவங்கள நாசம் பண்ணுங்க, ஆண்டவரே அவங்கள அழிச்சு போடுங்க, ஆண்டவரே அவங்கள நீங்கள் கெடுத்துருங்க, ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே அவளை ஆசீர்வதி, அவங்க அறியாமல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்க நல்லவர்களாக மாறணும், அவங்க உப்பாக மாறணும், என்ன மாதிரி நீங்கள் அவங்கள மாற்றுங்க, என்னுடைய மனநிலை அவர்களுக்கு உண்டாகட்டும். இப்படி தான் ஜெபம் பண்ணுவீங்க. இதுதான் அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகள் எதை செய்தாலும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதில் முதல்ல ஜெபம், அவருடைய ஜெபம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை நம்ம சிந்திக்கணும் இந்த காலை வேளையில். என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கும், என்னுடைய ஆடுகள், இது என்னுடைய மக்கள், என் பிள்ளைங்க நல்லது தான் செய்வாங்க. நன்மை செய்கிறதில் நீங்கள் என்ன பண்ணாதிருங்க? சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவீங்க? அறுப்பீர்கள். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு கெட்டவர்களை கூட நல்லவர்களாக மாற்றுற வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கெட்டவங்களை வெளியே அனுப்புகிற வேலை நம்ம வேலை இல்லை, கெட்டவங்களை நல்லவர்களாக மாற்றுற வேலை, சரி பண்ணுகிற வேலை தான் நம்முடைய வேலை. வி ஆர் டாக்டர்ஸ். நாம் மருத்துவர்கள், ஒரு நோயாளியை குணமாக்குகிறவர்கள், கெட்டுப்போனதை சரிப்படுத்துகிறவர்கள், உடைந்ததை உருவாக்குகின்றவர்கள். நாம் பயனுள்ளவர்கள். நம்முடைய ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும், அநேகருடைய வாழ்க்கையை சரிப்படுத்தும். நம்முடைய ஜெபம் அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்.
நம்முடைய ஜெபம் அநேகருக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அப்போ அவருடைய ஆடுகள் நன்மை செய்யும். அவருடைய ஆடுகள் எல்லாவற்றிலும் பயனுள்ளது, ஜெபத்தில் பயனுள்ளது. இரண்டாவதாக ஆலோசனை கொடுப்பது. சில பேர் பார்த்தீங்கன்னா கெடுக்கிறதுலேயே குறியாக இருப்பாங்க, தப்பான ஆலோசனை கொடுப்பாங்க. இது அவருடைய ஆடுகள் கிடையாது. நல்ல ஆலோசனை கொடுங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, யாரோ உங்களிடத்தில் சொல்கிறாங்க, மனசோ வேதனையோடு சொல்கிறாங்க. எப்படிரா அந்த குடும்பத்தை கெடுத்து அவங்கள 2 துண்டாக ஆக்கலான்னு பார்க்கக்கூடாது. நம்ம ஞானமாக தெய்வ பலத்தில், அதுதான் அவருடைய ஆடுகள். அவருடைய ஆடுகள் ஞானமாக தெய்வ பலத்தில், நீ கொஞ்சம் விட்டு கொடு, கொஞ்சம் சகித்துக்கொள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க மேலே பொறுமையாரு, அன்பு காட்டு, அவங்க சரியாயிடுவாங்க, அவங்களும் நல்லவங்க தான், அவங்க கெட்டவங்க கிடையாது, அவங்க ஏதோ புரிந்து கொள்ளாமல் செய்கிறாங்க, இப்படி தான் ஆலோசனை கொடுக்கணும் ஒழிய அப்படியே பண்ணுறாங்க நீ விடாத, நீ எதிர்த்து பேசு, நீ நீ மட்டும் சலிச்சவ கிடையாது அப்படின்னு தவறாக யாருக்கும் சொல்லி தரக்கூடாது. அவருடைய ஆடுகள் அவங்க மைண்டே நன்மை தான், நல்லது தான். ஸோ அவங்க ஜபத்தையும் பிரயோஜனமாக இருக்கும், அவங்க ஜபமும் பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவது, அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வசனத்தின்படி அவர்கள் ஆலோசனை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆலோசனை கொடுக்கறதிலும் சரி, உதவி செய்வதிலும் சரி, சுயநலமாய் வாழ மாட்டார்கள். தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று அவர்கள் அர்ப்பணிப்பார்கள். நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு ஒரு மெழுகுவத்தி மாதிரி இருக்கிறீங்க. மெழுகுவத்தி தன்னைத்தானே உருக்கி கொண்டாலும் அது வெளிச்சம் தருவது போல, நமக்கு சில நேரங்களில் நம்ம சில காரியங்களை செய்யும்பொழுது நம்ம கஷ்டம்தான், முடியாது தான், ஆனாலும் கூட அந்த வேதனையை சகித்து கொண்டு நம்ம உதவிகளை செய்கிறோம். ஏன் உதவிகளை செய்கிறேன்னா, கர்த்தர் அதுக்கு தான் நம்மளை வைத்திருக்கிறார். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் கொடுக்குற ஆலோசனை, நான் செய்கின்ற நன்மைகள், இதுதான் அவருடைய ஆடுகளினுடைய அடையாளம். அவருடைய ஆடுகள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய ஆடுகள் யூஸ்ஃபுல் கிரீச்சர். இஸ் சீப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் கிரீச்சர். அவருடைய ஆடுகள் அவருக்கு நல்லா தெரியும், என் ஆடு இதை தான் பண்ணோம். சில நேரத்தில் கீழ்ப்படியாமல் எதனா பண்ணோம், விட்டுற மாட்டார். அதுக்கு தான் ஒரு கோலும் தடியும் வைத்திருக்கிறார், டிசிப்ளின் பண்ணுவதற்காக. ஆனால் கற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மந்தைக்கு முன்னே நடக்கிற ஆடுகளாய் நாம் இருக்கணும், பின்தங்கி நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அன்று எசேக்கியேல் மூலமாய் சொல்லுகிறார், நீங்கள் மந்தைக்கு முன்னே நடங்கள். காலாட்களோடு ஓடும்போதே சோர்ந்து போவீர்களானால் குதிரைகளோடு நீங்கள் எப்படி ஓடுவீர்கள்? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த சராசரியாக எல்லாரும் வாழ்கிறது போல வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் சூப்பராக வாழ்வதற்கு, சூப்பர் நேச்சுரல், இயற்கையாக எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழ்வதில்லைங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் தரம் உயர்த்துகிறார், நம்முடைய தரத்தை உயர்த்துகிறார். இந்த உலகம் அதை காணும். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும், ஏன் இவங்க இப்படி நன்மை செய்து கொண்டே இருக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி நன்மை செய்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு இந்த உலகம் பார்த்து வியக்கும். இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம் உலகம், நான் என்ன பண்ணுவேன், அவருடைய ஆடு, நான் அப்படி தான் நடப்பேன். என் ஜெபம் மற்றவங்களை ஆசீர்வதிக்கும், என்னுடைய ஆலோசனை மற்றவர்களை ஆசீர்வதிப்போம், என்னுடைய உதவிகள் அவர்களுக்கு நன்மை தான் செய்யும், ஒருபோதும் தீமை செய்யாது. கர்த்தருடைய பிள்ளைகளை இதை விளங்கி கொள்ளுங்கள், சாட்சியாய் வாழுங்கள். இந்த காலத்தில் நாம் அவருடைய ஆடுகளாய், அவருடைய தொழுத்தில் உள்ள ஆடுகளாய் சாட்சியாய் வாழ்வது அவசியம். வாயில் சொல்லிட்டு வாழ்க்கையில் வேறு மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. என்ன சொல்லுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் காணத்தக்கதாக தேவனுடைய கிருபையை கொண்டு, இது பெருமைக்காக நம்ம அப்படி செய்கிறதில்ல. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இப்படிலாம் ஏன் செய்கிறாங்க தெரியுமா, பெருமைக்காக செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லிக்கிட்டோம், நம்ம பெருமைக்காக செய்யலை. நம்ம செய்கிறது, நன்மை செய்கிறது வேறு எந்த நோக்கத்துக்காகவும் செய்யலை. நான் ஒரு கிறிஸ்தவன், தேவன் என்னை இந்த உலகத்தில் ஒரு பயனுள்ளதாக வைத்திருக்கிறார். நான் உலகத்துக்கு உப்பாக இருக்கணும், நான் வெளிச்சமாக இருக்கணும், நான் அவருடைய ஆடு, நான் என்ன பண்ணணும், அதை தான் செய்யணும். ஸோ அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். His sheep are useful creature. அவருடைய ஆடுகள் மிகவும் பயனுள்ளவைகள். எங்கே போனாலும் அது பயனாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் அது பயனுள்ளதாக இருக்கும். அது ஒருபோதும் வெறுப்பையும் கோபத்தையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் பகையையும் வெளிப்படுத்தாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சகித்து கொள்ளும், தாங்கிக் கொள்ளும், பொறுமையாக இருக்கும், விட்டு கொடுக்கும், மன்னிக்கும், மறுரூபமாக்கும், சரிப்படுத்தும். நம்ம சரிப்படுத்தணும். ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம கையில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள சூப்பராக்கிடணும், அவங்கள சரிப்படுத்திடணும். இங்கேருந்து போகும்போது அவங்க யூஸ்ஃபுல் வெஸ்ஸலாக போகணும்.
அவங்கள கெடுத்து, அவங்கள நாசம் பண்ணி, அவங்கள வேதனைப்படுத்தி, அவங்கள ஒன்றுமில்லாம ஆக்கி அப்படி செய்யக்கூடாது. நம்ம பகைவருக்கே அப்படி செய்யக்கூடாதுன்னா நம்மை நம்பி வருகிறவர்களுக்கு நம்ம எப்படி நடக்கணும் அதை பார்த்துங்க. நமக்கு தீமை செய்கிறவங்களுக்கே நன்மை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, அப்போது தீமை செய்யாதவங்களுக்கு நான் எப்படி செய்யணும்? அதிகமாக நான் என்ன பண்ணணும்? பயனுள்ளதாக இருக்கணும். ஏன் நான் அப்படி இருக்கணும்? கர்த்தர் இந்த உலகத்தில் என்ன எப்படி வச்சிருக்கிறார்? கனிதரும் மரமாய் வைத்திருக்கிறார். ஒரு மரம் பார்த்தீங்கன்னா அது இவங்களுக்கு தான் கனி கொடுக்கும், அவங்களுக்கு தான் கனி கொடுக்கல. நல்லவனும் அந்த கனியை புசிப்பான், கெட்டவனும் அந்த கனியை புசிப்பான். இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், நாம் நல்லவர்களுக்கும் கனி தருகிறவர்களாக இருக்கணும், கெட்டவர்களுக்கும் கனி தருவனாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம இந்த உலகத்தில் கனிதரும் விருட்சமாய் நாட்டி வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த காலை வேளையில் ரொம்ப பவுண்டிங்காக இருங்க, ரொம்ப நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுங்க, எல்லாரையும் அரவணைங்க, எல்லாருக்கும் அன்பை வாரி வழங்குங்கள், அளவில்லாமல் வாரி வழங்குங்கள். நன்மை செய்கிறதில் என்ன பண்ணாதீங்க? சோர்ந்தே போகாதீர்கள். 2026 நம்ம ரொம்ப டிசிப்ளினாக மாறிடணும், ரொம்ப பக்குவமாக நிறைந்தவர்களாக மாறணும். குணம் மாறணும், பேச்சு மாறணும், பார்வை மாறணும், உணர்வுகள் மாறணும், சிந்தை மாறணும், எல்லாம் மாறணும். ஏன்? நான் ஜீவ விருட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மரமாய் தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒரு மரத்தை மாதிரி ஆண்டவர் வச்சிருக்காரு. நிழலில் நிறைய பேர் தங்கணும், நிழல் தரணும், கனி தரணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். அப்போ அப்படி பயனுள்ளவர்களாக நம்ம இருக்க வச்சு தான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும், அநேகரை கர்த்தரிடத்தில் கொண்டு வர முடியும். இல்லை நான் கெடுக்கிறவனாக இருக்கக்கூடாது, போகிற இடத்தெல்லாம் கெடுக்கிறது, பார்க்குறவங்களெல்லாம் கெடுக்கிறது, நம்ம கிட்ட வந்தால் அவனை கெடுத்துடணும், அந்த நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம கிட்ட வந்தால் அவன் வாழ்க்கை மாறணும், அவன் புத்தி மாறணும், அவன் எண்ணம் மாறணும். இந்த உலகத்தில் அவனை எப்படி அனுப்பணும்னா ஆண்டவருடைய நல்ல போர்ச்சேவகனாய் அனுப்பணும், அவன் நல்ல மனிதனாய் அவனை அனுப்பணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அவனை சூப்பராக ஆக்குறது தான் நம்ம வேலை. கர்த்தர் நம்மளை எதுக்காக வைத்திருக்கிறார்? ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற, ஒருவருடைய குணத்தை மாற்ற, ஒருவருடைய எல்லா கெட்ட மனநிலையும் மாற்ற, உடைந்து போன இருதயங்களை சரிப்படுத்த, நொந்து போன உள்ளங்களுக்கு ஆறுதலாய், கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒரு பெரிய உதவி ஆட்களாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த காலை வேளை சொல்லுகிறேன், 2026 நீங்கள் இப்படி தீர்மானம் பண்ணுங்க, நான் ஆண்டவருக்கென்று கனி தரக்கூடிய விருட்சமாக இருப்பேன்னு சொன்னால், மரத்தை வைத்தவர் கனியை தண்ணி ஊற்றுவார், உனக்கு நீ கனி தரும்படி கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ணுவார், உனக்கு உரமிடுவார், உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருவார். குணம் மட்டும் நமக்கு மாறிட்டா எல்லா ஆசீர்வாதமும் 2026 வந்துடும். என்ன குணம்? நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு கொடுக்க நான் என்ன பண்ணுவேன்? நன்மை செய்து கொண்டே இருப்பேன். பெற நான் அதை வாங்கி வச்சுக்க நான் பெருமையாக வாழ்வேன், அப்படி கிடையாது. அவரை பெருமைப்படுத்துவேன், அவரை மையப்படுத்துவேன். எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா என்னால் இயன்ற வரைக்கும் நன்மை செய்வேன், என்னால் இயன்ற வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், என்னால் இயன்ற வரைக்கும் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ. இப்போ ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணலாம்? மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபியுங்கள், மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுங்கள், உங்களால் இயன்ற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உற்சாகம் ஊட்டுங்கள். இதெல்லாம் நம்ம பண்ணுறது தான் கிறிஸ்தவர்கள். இதுதான் அவருடைய ஆடு. அவருடைய ஆடு யாரையும் என்ன பண்ணாது? ஹர்ட் பண்ணாது, துன்புறுத்தாது, வேதனைப்படுத்தாது, கெடுக்காது, முட்டி தள்ளாது. இது என்ன இல்லை? வெள்ளாடு கிடையாது, செம்மறி ஆடு. இதுக்கு என்ன இல்லை? கொம்பு இல்லை, there's no horn. அதுக்கு அந்த ஹார்ன் கிடையாது. அது என்ன பண்ணும்? சாதுவானது, அது பயனுள்ளது, எல்லாவற்றிலும் பயனுள்ளது. இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தாவே என்னை ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றும் என்கிற ஒரு கதறுதலோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்களுடைய சொந்தங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நன்மை பண்ணுங்க, போங்க. நன்மை செய்கிறதில் என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போகாதீர்கள், மூஞ்சி சுழிச்சிக்காதீங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை எப்படி அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். ஏன்னா இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். கையை நீட்டணும், கையை இப்படி சுருக்கிட்டா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. அது மாதிரி மனசை விசாலமாக்கணும். நான் உதவி செய்வேன், நான் நன்மை செய்வேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பயனுள்ளவனா இருப்பேன், நீ முடிவு பண்ணு. உன்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாரு.
அதை செய்கிறதுக்கான திராணியை கர்த்தர் உனக்கு தருவார். உனக்கு உரமிடுவார், உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவார், உன்னை சுத்தம் பண்ணுவார், நீ கனி தருவாய். அல்லேலூயா. மைண்டை மட்டும் கிளியராக வைத்துக் கொள்ளுங்கள். எப்போவுமே போறாம, கசப்பு, பகை, ஐயோயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இருக்கட்டுமே, நல்லா இருக்கட்டும், செழிக்கட்டும், நம்ம ஜனம் நல்லா வளரட்டும், வாழட்டும், அந்த மனசு நமக்கு கர்த்தர் கொடுக்கட்டும். ஐயோயோ நல்லா இருக்கிறாங்களே நினைக்கவே நினைக்காதீங்க. நாம் உலகத்தான் கிடையாது, நமது கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய ஆடுகள். நாம் வெள்ளாடு கிடையாது, செம்மறி ஆடுகள். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? இப்போ இந்த 2026 இதெல்லாம் மனசில் வச்சுங்க. எல்லாரையும் அரவணைப்பேன், எல்லாருக்கும் உதவி செய்வேன், இயன்றவற்றும். அதுக்காக நான் எல்லாத்தையும் செய்துட்டு நான் நடுத்தருவில் நிற்பேன், அப்படி கிடையாது. பைபிளே அப்படி தான் சொல்லுது. கர்த்தர் உனக்கு தந்தருளும் பலத்துக்கு தக்கதாக எல்லோருக்கும், குறிப்பாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யுங்க. என்ன அழகாக சொல்லிட்டார் பாருங்க. கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற பலத்துக்கு தக்கதாக, அதுக்காக உன் பலத்துக்கு தக்கதாக ஐயோ நினைக்காத. நீ கொடுக்கணும், நீ செய்யணும், நீ உதவி செய்யணுன்ற மனம் வந்துட்டாலே பரலோகத்தை கர்த்தர் திறந்து, வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இந்த 2026 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வாளாகாமல் தலையாவாய். உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பி வழியும். உன் ஆலைகளில் எண்ணெய் திராட்சரசம் வழிந்தோடும். நம்ம மனசு சரியில்லை, அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. இருக்கிற ஆசீர்வாதம்லாம் நம்மளை விட்டு போகுது. ஏன்னா மைண்டு தப்பாகவே இருக்குது. நான் பெருமைக்காக வாழணும்னு நினைக்கிறோம். கர்வம் நமக்குள்ளே வந்துடுது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல. உலகத்துக்கு அது இருக்குது. உலகத்தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடம்பரமாக இருக்கிறான், வந்தா பண்ணுறான், மற்றவங்களுக்கு தீமை பண்ணுறான், அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தாலே பெருமையாக ஆடுவான். ஆனால் அவனுடைய அழிவு சடிதியாக இருக்கிறது. திடீர்னு பார்த்தா அவன் பேர் போஸ்ட்டில் ஒட்டுவாங்க, கண்ணீர் அஞ்சலின்னு. நம்ம அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து, வளமாய் வாழ்ந்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருப்போம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுறது புரிகிறது? இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு தந்திருளும் பலத்துக்கு தக்கதாக எல்லோருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும். அப்படின்னா அர்த்தம் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஆனால் அதில் ஸ்பெஷலாக சபையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதான் சொல்கிறேன். எப்படிலாம் உதவி செய்யலாம்? முதல்ல அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்கலாம், அவங்களுக்கு கெடுக்கிற ஆலோசனையை கொடுக்கக்கூடாது. அவங்கள எனக்கு என் சுயநலத்துக்காக நான் பயன்படுத்தக்கூடாது. என் சுயநலம், என் காரியம் நடக்கணுன்றதுக்காக அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மோட்டிவோடு நான் நடக்கக்கூடாது. அப்போ எப்படி நடத்தணும்? பரஸ்பரமான அன்பிலே நடத்தணும், அவர்களை சரியான வழியில் நடத்தணும். இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் விரும்புகின்ற ஒரு செயல்கள், கர்த்தர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை எது தெரியுமா? நம்ம வாழ்க்கை கெயினாக மாறணும்னா, ஒரு பயனுள்ளதாக மாறணும்னா இப்படி தான் நம்ம நடக்க வேண்டும். அப்போது அவருடைய ஆடுகள் மிகவும் பயனுள்ளவைகள். எப்படியெல்லாம்? எல்லா விதத்திலும் பயனுள்ளவைகள். நான் அவருடைய ஆடாக இருப்பேன்னு சொன்னால் என் மூலமாக என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, என் கிட்ட வர எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன். எப்படி? என் ஜெபத்தில், என்னுடைய ஆலோசனையில், நான் நடக்கிற நடக்கையில் யாருக்கும் நான் இடரல் பண்ண மாட்டேன். இப்படி நம்ம வாழ்ந்தா, இப்படி சொன்னால் நம்மளை சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்க கேனன்னு நினைப்பாங்க. நினச்சா நினச்சிக்கிட்டோம். என்னை குறித்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, என்னை குறித்து என்னை படைத்த தேவன் என்ன நினைக்கிறார் என்பது தான் முக்கியம். நான் அவருக்கு முன்னால் பர்ஃபெக்டாக இருப்பேன். என்ன ஒன்றா நினச்சிக்கிட்டோம், என்ன ஒன்றா பேசிக்கிட்டோம். ஆனால் நான் கர்த்தருக்கு முன்னால் எப்படி நடப்பேன்? என்னுடைய உத்தமத்தில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற அந்த வழியில் நான் சிறப்பாய் நடப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ நான்காவது, அவருடைய sheep ஆர் வெரி யூஸ்ஃபுல் creature. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா sheep ஆர் கண்டென்ட் creature. அவருடைய ஆடுகள் திருப்தியாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ அவருடைய ஆடாக இருந்தால் நீ திருப்தியாக இருப்பாய். ஹல்லேலூயா. உங்களை கடவுள் என்ன நிலையில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு நாளும் என்னடா நான் என்னை இப்படி இந்த சூழ்நிலைக்கு வச்சுட்டாருன்னு வருத்தப்படவே மாட்டீங்க. எந்த நிலைக்கு இன்றைக்கி இந்த நிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக திருப்தியாக இருப்பீங்க. உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கி இந்த நிலையில் வைத்த தேவன்
நாளைக்கு என்னுடைய நிலையை சற்றே உயர்த்த முடியும். கர்த்தர் என்னுடைய நிலைமையை மாற்ற முடியும். அப்போது ஒரு மேய்ப்பன் இருக்கிறாருன்னா அவர் தன்னுடைய மந்தையை எங்கே நடத்தினாலும் சரி, சில நேரங்களில் செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருவார், புல்லுள்ள இடங்களில் விட்டுருவார், அங்கே நல்லா மேயும். சில நேரங்களில் புல்லே இல்லாத ஒரு வறட்சியான பூமியில் கூட கடவுள் நம்மளை வைப்பார். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அங்கே புல் இல்லைன்னு கஷ்டப்படாத, ப்ரொவிஷன் வில் கம், தேவைகள் சந்திக்கப்படும். எப்படியோ உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நடத்துவார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அடைய பழகுங்கள். நீங்கள் எங்கே இப்போ இருக்கிற நிலையில் நான் திருப்தியாக இருக்க பழகுங்கள். பேராசை கொள்ளாதீர்கள், பேராசைப்படாதீங்க. ஐயோ எனக்கு இது இல்லையே, இன்னொருத்தரை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க. ஐயோ அவங்க அதை வாங்கிட்டாங்களே, எனக்கு இது கிடைக்கலையே. ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்களே, எனக்கு இது வரலையே. அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைக்கலையே. நினைக்காத. அவங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். என் டேன் வரும்போது கர்த்தர் எனக்கு தருவார். என்னுடைய காலத்துக்காக நான் காத்திருக்கிறேன், நான் பொறுத்திருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், என் காலம் வரும்போது என்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அவங்க டேன், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாளை ஒரு வேளை என்னுடையதாக இருக்கும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஒருபோதும் குறை சொல்லாதீங்க. ஏன் ஆண்டவர் இப்படி விட்டுட்டாரு, எனக்கே இப்படி நடந்தது, அந்த மாதிரி சொல்லாதீங்க. கர்த்தர் வைக்கிற இடத்துல கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க என்ன பண்ணுறேன், கற்றுக்கொள்ளுகிறேன். பாருங்கள், பெரிய செழிப்பான ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் பல பாடுகளை, பல சூழ்நிலைகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது, குறைவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அவர் ஆண்டவர் விட்டு வெளியே போனார்னா நல்ல பெரிய அந்தஸ்தில் செழிப்பில் இருக்கலாம். ஆனால் ஆண்டருக்காக வந்ததுனால, எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டுட்டு வந்ததுனால பல சூழ்நிலைகள் அவர் கஷ்டப்பட வேண்டியிருந்தது, பல பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்தது, பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்தது, கடினமான காலங்களை பார்க்க வேண்டியிருந்தது. அப்போல்லாம் அவர் ஒன்று சொல்லி கொண்டார், ஆண்டவரே நீர் எந்த நிலையில் என்னை வைத்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் பசியாக இருக்கவும் திருப்தியாக இருக்கவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ சில சூழ்நிலைகள் வரும்பொழுது, சில கஷ்டமான காலங்கள் வரும்பொழுது உடனே ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. கடவுள் ஏதோ சொல்லித்தராருன்னு புரிஞ்சுங்க. ஆண்டவர் நமக்கு ஏதோ கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறாரு, நீ ஒரு நாள் பசியாக இருந்து பாரு, அப்போ தான் மற்றவங்க நிறைய பேர் பசியாக இருக்கிறாங்களா அவங்களுடைய சூழ்நிலை உனக்கு புரியும்னு கற்றுக் கொடுப்பார். சில கஷ்டங்கள் வரும்போது உனக்கு வந்துருச்சுன்னு நீ கஷ்டப்படுறியே, எவ்வளோ பேர் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அவங்கள பாரு. ஸோ நமக்கு ஒரு படிப்பினை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். என்ன பிரமாணம், உலகத்தை கற்றுக்கொள்ளுகிறேன். வாழவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். சில பேர்லாம் எப்பவுமே நல்லா இருக்கணும்னே நினைப்பாங்க, அது நல்ல லைஃப் கிடையாது. எப்பவுமே நான் நல்லா இருக்கணும், நல்ல லைஃப் கிடையாது. சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் வரும், கஷ்டங்கள் வரும். இதெல்லாம் தாங்கினா தான் எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண முடியும், நிலை நிற்க முடியும். ஒரு மரம் இருக்கிறது, அது காற்றையும் சந்திக்கும், புயலையும் சந்திக்கும், மழையும் சந்திக்கும், எல்லாத்தையும் சந்தித்தாலும் அது அசையாமல் நின்னாதான் அது என்ன ஆரோக்கியமான மரம். ஒரு சின்ன காற்றுலேயே விழுந்துருச்சுன்னா அது நல்ல ஆரோக்கியமான மரம் கிடையாது. வாழ்க்கை ஆண்டவர் எப்படி காமிக்கிறாரு, ஒருவன் மணல் மேலே வீடை கட்டினா, இன்னொருத்தன் கற்பாலையின் மேலே வீடு கட்டினான். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்தது. பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, வேகமாக மோதியது, ரெண்டு வீட்டுக்கும் மோதியது. ஒரு வீடு விழுந்தது, ஒரு வீடு விழவில்லை. காரணம் என்ன, ஒரு வீடு நல்ல கண்மலையின் மேல் ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. இந்த அஸ்திவாரம் போட்டு கட்டுற வீடு ரொம்ப லேட் ஆகும், மணல் மேலே கட்டுற வீடு சீக்கிரமாக கட்டிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஈஸி வாழ்க்கையை விரும்புகிறாங்க, எளிமையான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கடினமான சூழ்நிலையிலிருந்து முன்னேறுங்கள். கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த சூழ்நிலையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருங்க. வேக வளர்ச்சி வேணாம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ரொம்ப ஸ்லோவாக போங்க. கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு போகிறாரு பாருங்கள். கர்த்தர் உங்களை வைக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறுமையாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கொஞ்சத்தை நீங்கள் பெருக்கத்தை கொண்டு வர முடியும், இந்த கொஞ்சத்திலிருந்து நீர் பெருக்கத்தை கொண்டு வர முடியும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா
நிறைய பேர், தேவை நிறைய, இருந்தது கொஞ்சம். 5000 பேர் இருந்தாங்க, ஒரு ஆள் சாப்பிட்ற உணவு தான் அவங்க கையில் இருந்தது. ஒருத்தர் தான் சாப்பிட்ற உணவு அவங்க கையில் இருந்தது. ஆனால் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 5000 பேர். இன்றைக்கும் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது, 5000 பேர் அப்ளை பண்ணுறான் அதுக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ எனக்கு அங்கே கிடைக்குமான்னு நினைக்கிறோம், எனக்கு அந்த வேலை கிடைக்குமா? ஏன்னா ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, 5000 பேர் இருக்கிறாங்களே. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் நிச்சயம் உன்னை கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். திருப்தி அடைய பழகிக்கொள். ரொம்பவும் குறை சொல்லாது. ஆண்டவர் ஏன் இப்படி விட்டுட்டார், ஆண்டவர் ஏன் இந்த சூழ்நிலைன்னு. அங்கே தான் கர்த்தர் தன்னுடைய அற்புதத்தை அவர் செய்வார். இன்றைக்கி நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், திருப்தியாக இருங்க. என் தேவன் இன்றைக்கி என்னை இங்கே வைத்திருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் மாற்ற முடியும். ஒரு மாறுகின்ற உலகத்தில் இருக்கிறேன். என் சூழ்நிலை மாறும், என் பிரச்சனை மாறும், என் கஷ்டம் மாறும். கர்த்தர் மாற்றுவார். நான் யாரை நம்புகிறேன்? மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனை நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை ஒருபோதும் என்னை விட்டு நீங்காது. அல்லேலூயா. இந்த வருஷம் கர்த்தர் என்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். என் கவலைகளை தீர்ப்பார், கண்ணீரை துடைப்பார், கஷ்டம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். நான் அவரை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் அவரை நம்பி இருக்கிறீங்க? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு நாளும் குறப்பட்டுக்க மாட்டேன், ஒரு நாளும் நான் சோர்ந்து போக மாட்டேங்க. ஏதோ சொல்லித்தரார் ஆண்டவர். இந்த சூழ்நிலையின் ஊடாக என்னை நடத்துகிறார். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினார்? குறை சொன்னாங்க அந்த ஜனங்கள். அந்த ஜனங்கள் ஆண்டவர் பார்த்து குறை சொன்னாங்க, இங்கே என்ன கிடைக்கும், இங்கே ஏன் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார், அங்கே கலர் இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தார், இங்கே தண்ணி இல்லை, இங்கே கறி கிடையாது, இப்படி தான் சொன்னாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவங்கள ஆசீர்வதிக்க முடியலை, அவங்கள உயர்த்த முடியலை. அவங்க வனாந்திரத்திலேயே செத்து மடிஞ்சாங்க. ஏன்னா அவங்க விசுவாசமே இல்லாமல் இருந்தாங்க, திருப்தியே இல்லை. ஆனால் வனாந்திரத்தில் கூட, வனாந்திரமாக நோ ப்ராப்ளம், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். என் தேவன் என்னை நடத்துவார். இன்று என்னை உயிரோடு வைத்திருக்கிறவர், இன்று எனக்கு ஜீவன் தந்தவர், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருவார். 2 கை உயர்த்தி சொல்லுங்க, இந்த 2026 எனக்கு பரிசாய் தந்தவர் இந்த 2026க்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும், எல்லா என்னுடைய தேவைகளையும் சந்திப்பார். 2026 என் தேவன் தமது மகிமையுள்ள ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமையாய் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவு வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய ஆடுகள் திருப்தியாய் இருக்கக்கூடிய ஆடுகள். நிறைய பொருள் வைத்து கொண்டிருக்கிறதுனால அல்ல, மெய்ப்பர் ஒருவர் இருக்கிறார், நல்ல மெய்ப்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்கே நடத்துகிறாரோ அங்கே நான் நடப்பேன். சில ஆடுகள் இருக்குது, திருட்டு ஆடுகள். அது இங்கே மேய்க்க சொன்னால் அது அங்கே பக்கத்தில் போய் மேயும், அங்கே போய் அங்கே பார்க்கும், இங்கே இருக்கிறத சாப்பிடாது, அங்கே பார்க்கும், அங்கே தூரம் அங்கே நல்லா இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி. ஐயோ அங்கே நல்லா இருக்குதுன்னு அங்கே பார்த்துனுங்க, அங்கே பார்க்காத. உன்னை கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ அங்கேயே பாரு, அங்கே இருக்கிறது சாப்பிடு, அங்கே மேய்ச்சலை கண்டடை. திருப்தியாக இருக்க பழகு. ஆண்டவரை நம்பு, அவர் நல்ல மேய்ப்பன், அவரை நம்பு, திருப்தியாக இருக்க கற்றுக்கொள். பிலிப்பியர் 4:11 நான் எந்த நிலையில் இருந்தாலும், பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். யார் கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நல்ல மெய்ப்பன் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ எந்த நிலையில் இருந்தாலும், நான் என்ன நிலையில் இருந்தாலும் வாழ்வேன், சந்திப்பேன், சூழ்நிலைகளை தாண்டி வருவேன். சொல்லுங்க, எந்த நிலையில் இருந்தாலும் நிற்பேன். சொல்லுங்க, நிற்பேன். ஒருபோதும் தடுமாற மாட்டேன், ஒருபோதும் விழமாட்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்வேன், தொடர்ந்து போவேன், சந்திப்பேன். என்ன வந்தாலும் நின்று தான் பார்ப்பேன். இந்த கடந்த 2025 வருஷம், 24 வருஷத்தினுடைய முடிவிலிருந்து 25 வருஷத்தினுடைய முடிவு வரை சந்தித்த போராட்டங்கள் 1 அல்ல 2 அல்ல, பல போராட்டங்கள், எண்ணி முடியாத பிரச்சனைகள், எண்ணி முடியாத மனவேதனைகள்,
எண்ணி முடியாத சரிகிற பலவீனங்கள், எண்ணி முடியாத பல தேவைகள். எவ்வளவு தேவைகள் தெரியுமா? அவ்வளவு தேவைகள். ஆனால் ஒரு இடத்துல கூட கால்கள் தள்ளாட விடவில்லை. என்னை காக்கிற தேவன் என்னை கைவிடவில்லை. அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். இதோ இந்த 2026 உங்க முன்னால சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் கருவிலே என்னை ஆதரித்தவர் ஆயுள் வரைக்கும் என்னை ஆதரிக்க வல்லவராயிருக்கிறார். உடைஞ்சு போல, விழுந்து போல, நொறுங்கி போல, என்னடா வாழ்க்கைன்னு சலித்துக்கல, எல்லாத்தையும் பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு மனநிலையை கர்த்தர் கொடுத்து 2024 முடிவிலிருந்து 2025 முடிவு வரைக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே வருத்தெல்லாம் இதை விட ஈஸி. மலையே பெயர்த்துட்டோம், இது என்ன சாதாரணம்? அந்த மாதிரி மனநிலை கொண்டு வந்து விட்டார். அப்போ கண்டென்ட்மெண்ட், திருப்தி அடைவது. ஒரு நாள் ஆண்டவரை குறை சொல்ல, என்ன ஆண்டவரை இப்படி விட்டுட்டீங்க? ஆனால் ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்டேன், என்கிட்ட என்ன ஆண்டவரை குறை இருக்குது? என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீங்க? என்ன தான் சொல்லித்தர விரும்புகிறீங்க? ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை? கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்ட்டே இல்லை. ஒரு வருடம் படாத பாடுகள், வேதனைகள், துரோகங்கள், இல்லாமை, கடினமான சூழ்நிலை, நெருக்கடியான நிலை. யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க ஆண்டவர் விடலை. எல்லாம் கர்த்தர் தந்தார். எல்லா உதவியும் வந்தது. நன்மையானவைகளை கர்த்தர் செய்தார். அந்தந்த நேரத்தில் யார் அனுப்பணுமோ அவர்களை அனுப்பி தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு இடத்துல கூட உடஞ்சி விழுந்துடல. என்னடா இப்படி ஆயிடுச்ச, ஏன் இப்படி விட்டார் ஆண்டவர் சே அப்படின்னு சோர்ந்து போல. இன்னொன்று, நம்முடைய சாட்சியை இழக்கலை, சாட்சியை காத்து கொண்டோம். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்க செய்தார். புடமிட்டார், பொன்னாக விளங்க பண்ணினார். இன்றைக்கி உங்கள் முன்னால் நல்ல மனநிலையில் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்தார். எவ்வளவு அற்புதமான தேவன்! அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எந்த நிலையில் இருந்தாலும் குறை சொல்லாதீங்க ஆண்டவரை. ஆண்டவரை கோச்சிக்காதீங்க. என்ன நம்ம பெரிய உத்தமர்கள் மாதிரியும் அவர் பெரிய குறை பண்ணுறவர் மாதிரியும் நீங்கள் பேசாதீங்க. அவர் எப்பவுமே நல்லவர். யோபு சொல்கிற மாதிரி, அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நீ சர்வ வல்லவரிடத்தில் பழகி வாரும், அதனால் உனக்கு நன்மை வரும். அவரிடத்தில் பழகிறவனுக்கு ஒருபோதும் தீமை வராது. அவரிடத்தில் பழகி பார்த்தா தெரியும், தீமை கூட ஒரு நன்மைக்காகத்தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். வந்த தீமையெல்லாம் ஆண்டவர் என்ன அப்படி தீமை வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். அதுவும் ஒரு நன்மைக்காகத்தான். நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாம் நன்மையாய் முடியும். எல்லாம் நன்மையாய் முடியும். ஒன்றை பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், கஷ்டம் கூட நல்லது தான். வேதனையாக இருக்கலாம், அது நல்லது தான். கர்த்தர் என்னை உருவாக்குகிறார், என்னை உடைக்கிறார், என்னை குழியில் தூக்கி போடுகிறார், என்னை எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணுறாரு. அவமானமாக நடந்துகிற ஒரு சூழ்நிலை, எல்லாம் பார்த்து ஏளனம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுகிறார். எல்லா நன்மைக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. நாள் வரும் அன்றைக்கு என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்துவார். அந்த ஒரு மனநிலையிலே தான் இப்பொழுது போய் கொண்டிருக்கிறேன். நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அவருடைய ஆடுகள் மனரம்யமாக இருப்பவைகள், திருப்தியாக இருப்பவைகள். ஒருபோதும் அவரை குறை சொல்லாது, ஒருபோதும் அவரை விட்டு ஓடாது, ஒருபோதும் அவர் மேலே கசப்பை வைக்காது. அதிகமாக அவரை என்ன பண்ணும்? நேசிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு நெருக்கடி வரும்போது பிசாசு சொல்லுவான், அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லுவான். கதை முடியறதுக்காக ஆண்டவர் உன்னை அந்த சூழ்நிலையில் கொண்டு வரலை. ஒரு புது கதையை கர்த்தர் அங்கிருந்து ஆரம்பிக்க போகிறாரு. எல்லாரும் நினைப்பாங்க முடிஞ்சது அப்படின்னு. இல்லை, இங்கிருந்து தான் ஒரு புதுசாக நான் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். என்ன பண்ணுவார்? ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன். இந்த 2026 உன் வாழ்க்கையில் கர்த்தர் புதிய புதிய காரியங்களை செய்வார். புதிய காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும்,
எல்லாம் புதிதாகும். பின்பு சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று விளம்பினது. கர்த்தர் இந்த ஆண்டுல, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பாழாய் போன அநேக காரியங்களை அற்புதமாய் புதிதாக மாற்றுகிறதை நீங்க பார்ப்பீங்க. புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள், மனம் தளராதிருங்கள். எதெல்லாம் பிசாசு கெடுத்தானோ அதையெல்லாம் கர்த்தர் சூப்பராக சரி பண்ணிடுவார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு நடக்காது. அவர் அனுமதி பேரில் தான் எல்லாம் நடக்குது. ஆனால் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கள், அப்பா நினச்சாருன்னா எல்லாம் ஒரு நொடியில் மாறிடும், எல்லாம் மாறிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதிர்பார்த்து கொண்டே இரு, ஜெபம் பண்ணி கொண்டே இரு, ஆண்டவர் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இரு. நீ அவரை நினைச்சேனா அவர் உன்னை நினைப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த 2026 அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். துயரங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், கண்ணீர் மாறும், கவலைகள் மாறும், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் மாறிடும். நீங்க பாருங்க, எதுவுமே அவருடைய வார்த்தை ஒன்று கூட கீழே விழாது. அவர் கீழே விட மாட்டார். நம்புறவங்களுக்கு அதை கர்த்தர் ப்ரூவ் பண்ணி காமிப்பார். 2026 உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிப்பார். அவர் யார் என்பதை நீ கண்கூடா பார்ப்ப. அவர் யார் என்பதை அறிவில் அறிந்து கொள்வதல்ல, என் நாமம் யெகோவா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் என்று சொன்னால் வெறும் அறிவில் அல்ல, அவர் ஒன்று செய்யும் போது அவர் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த மாதம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாசத்திலிருந்து அற்புதம் ஆரம்பிக்க போகிறது. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அவர் செய்கின்ற செயல்கள் மூலமாய் அவருடைய நாமம் யெகோவா என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீங்க, உங்கள் சத்துருக்களும் அறிந்து கொள்வார்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களும் அறிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதத்திலும் அற்புதங்களை எதிர்பாருங்கள். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உனக்கு செய்வார். திருப்தியா இருங்க, சந்தோஷமா வாழுங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. கவலை வரும்போது, துக்கம் வரும்போது, வேதனை வரும்போது ஒருபோது என்ன பண்ணாதீங்க, மனம் தளராதீர்கள். நீங்கள் மனம் தளராமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போகாமல் இருந்தால், சோர்ந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் பட்ட பாடுகளுக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கும் ஈடாக கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்புவார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறதை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நாளும் மனசுல என்ன ஆண்டவர் இப்படி விட்டுட்டார்னு நினைக்காத. எல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கே. பல போராட்டங்கள், பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல மன கஷ்டங்கள், பல குழப்பங்கள். ஆனால் எல்லாம் நினைப்பாங்க இதில் விழுந்து போயிடுவாங்க நினைப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த காலை வேளையில் நன்றியுள்ள இருதயத்தோடு எழுந்திருப்போம். அவருடைய ஆடுகளாக எழுந்திருப்போம், அவருடைய செம்பரி ஆடுகளாக எழுந்திருப்போம். சொல்லுவோம், ஆண்டவரே, I'm going to be a useful creature, I'm going to be a content sheep. நான் ஒரு திருப்தி அடைந்த ஒரு உம்முடைய ஆடாக இருக்க போகிறேன், நான் ஒரு பயனுள்ள உம்முடைய ஆடாக இருக்க போகிறேன். இந்த காலை வேளையில் இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகத்துவம் உள்ள மாறாத நல்ல தேவனே, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, யெகோவா தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா சிற்குனோ, யெகோவா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உடன்படிக்கையின் நாமம் ஆண்டவரே, மாறாத உம்முடைய நாமம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உம்முடைய நாமம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம் சிங்காசனத்துக்கு நேராக. இந்த காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆவியில நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சபையை கர்த்தர் பயனுள்ள சபையாய் மாற்றுங்க ஆண்டவரே.
அநேகருக்கு ஆசீர்வாதமான சபையாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் புரண்டோட பண்ணுவேன் என்று சொன்னீரே. புதிய காரியங்களை இங்கே செய்யும் ஆண்டவரே. சபை வளரட்டும், சபையில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும், சபையில் இருக்கக்கூடிய எல்லா இடர்கள் நீங்கட்டும், சபையில் இருக்கக்கூடிய தடைகள் மாறட்டும், சபை வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருடைய தந்திரங்களும் நிர்மூலமாகட்டும். ஒரு யாமாமா கோஷியால ரலிலிக்கலபாதியால மரவலமா. இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற சத்துருடைய தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவதாக. ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. அநேக உடைக்கப்பட்ட ஜனங்கள் இங்கே வந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேக நோய்கள் இங்கே குணமாகட்டும். பிசாசின் பிடியிலிருந்து அநேகர் விடுவிக்கப்படட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். சிறையிருப்பு திருப்பப்படட்டும். ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் கொலை பொருளாய் இங்கே கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஓரியா மாமா மக்குஷாராமா ரியாலா தாராபாதியால ரைலியாலா காராபா ஓதாராபாதியால ரலியாலா மங்கபாகதான தேனியால பரபரபர. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஊழிய வளர்ச்சிக்கு ஆண்டவரே நீர் கர்த்தாவே காரியங்களை கச்சிதமாய் செய்து முடிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியம் வளரட்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் தீரட்டும், எல்லா சத்துருடைய கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் வாய்க்காமல் போகட்டும். உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் மேல் நீதியின் சால்வையை நீர் விரித்தருளும், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டருளும். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவார்களாக. இங்கே ஜனங்கள் மகிமையால் நிரப்பப்படுவார்களாக. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து சத்தியத்தை நேசித்து சத்தியத்தின் மீது அன்பு வைத்து தங்கள் இருதயங்களிலே ஒரு தீர்மானத்தோடு இங்கிருந்து போகிறார்களோ அவர்களை சுற்றிலும் நீர் கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்த்து அநேகருக்கு கனி தருகின்ற ஒரு விருட்சங்களாய் கர்த்தர்களை மாற்றும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாய் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களை புடமிடட்டும். உம்முடைய வசனம் எங்களை மறுமாக்கட்டும். இந்த காலை வேளையில கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் மாட்சிமையும் துதியும் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே பிதாவே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.